வெல்கம் டு ஸ்பார்க்லிங் பியூட்டி ஹீட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறன்றது தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்கள் அம்மாவோட ப்ரிப்பரேஷன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பட்டை இது மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரை கிலோ சிக்கனில் தயிர் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துக்கலாம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம், பட்டை சேர்த்துக்கலாம், பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயில். இதில் 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுத இதில் கலந்து நல்லா வதக்கிக்கலாம். அரை கிலோ சிக்கனுக்கு 7 தக்காளி எடுத்திருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மிளகு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஊற வச்சிருக்க சிக்கனை இந்த கிரேவியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவியில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கிரேவிக்கு உப்பு போட வேண்டாம். ஸோ அதுவே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்க மிளகுத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்ல கலரி எடுத்துக்கலாம். கொதி வந்ததும் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லி புதினா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிச்சதும் இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நான் கார்னிஷிங்காக எக்கு சேர்த்துருக்கேன். Thanks for watching this video.